500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்ப்போம். அவர் சொல்றாரு நாம தான் போட்டாருன்றாரு. இதை நம்ம கேட்டோம். காங்கிரஸ் கட்சிக்காரல மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இன்னைக்கு 2.5 வருஷம் ஆட்சி அவர் ஆட்சிக்கு வந்து வெளிநாட்டில இருந்து கள்ள பணத்தை கொண்டு வந்து 15 லட்சம் எல்லா கணக்கிலும் போடுவேன்னு சொன்னீங்களே, போட்டீங்களான்னு கேட்டோம். அதுக்கு பதில் இல்லை. ஆனா நரேந்திர மோடி அமெரிக்கா போறாரு, லண்டன் போறாரு, பிரான்ஸ் போறாரு, சைனா போறாரு, பாகிஸ்தான் போறாரு, ஜப்பான் போறாரு. கடைசியில் போறது ஜப்பான். எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்து எதுக்கு போறாருன்னா அங்க போய் கள்ள பணத்தை கொண்டாருன்னு சொன்னாரு. நம்ம பணம் தான் போச்சே தவிர அங்க ஒரு பணம் வரல. என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமா அந்த பணத்தை அவரால் கொண்டு வர முடியல. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அறிவித்தார். மத்திய அரசின் அறிவிப்பை எதிர்த்து புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆளும் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் நாராயணசாமி பேசி வருவதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.